நல்லது கெட்டதில் சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வருவாங்க. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா கனெக்ஷன் ஈஸியாகிடுது, ஆனால் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. இன்ஸ்டாவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்களை வந்து நம்ம வெறும் சேட் வழியாவோ மெசேஜ் வழியாவோ ஒருத்தவங்களோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுறதுன்றதே வந்து இட்ஸ் நாட் ட்ரூ. இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அங்கேயே இமோஷன் ஷேர் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா ஒரு கண்டிஷன் வந்துடுது, இவங்க எனக்கு கமிட்டடாக இருக்கணும், இவங்க எனக்கு ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலிங் ஃபேக்டருக்குள்ளே இவங்க கொண்டு வராங்க. அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ரிலேஷன்ஷிப்பில் இவங்களுக்கு ட்ரஸ்டே இல்லை. ஆல்ரெடி பையன் சொன்ன மாதிரி 18 இயர்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ரிலேஷன்ஷிப் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா இவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கோ, அதே மூவ் ஆன் பண்ணுற மைண்ட் செட்டில் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நம்மளுடைய பார்ட்னர் வந்து நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கணுன்றதுல இவங்களுக்கு ரொம்ப ஒரு இது இருக்குது.